எல்லாம் வல்ல வயலூருடைய முருகன் அருள் பெற்று இப்பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினமும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு இன்புற்று வாழ எல்லாம் வல்ல அந்த வயலூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. உங்களது ஓம் முருகா ஜோதிடர் உங்களுடைய பேராதரவோடு என்னுடைய ஜோதிடரான கருத்துக்களை பதிவினை வெளியிட வந்திருக்கிறேன். இன்றைய தலைப்பிலே நாம் காண இருப்பது பித்ருவழி தோஷம் என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த பித்ருவழி தோஷங்கள் இருந்தால் என்ன செய்யும் குடும்பத்தில் என்பது இந்த பதிவினை நான் வெளியிட இருக்கிறேன். அந்த பதிவினை கேட்டு அறிந்து புரிந்து தெரிந்து உங்களுடைய வம்சங்கள் தனித்தோங்கி இருக்க எல்லாம் வல்ல வயலூர் முருகன் அருள் புரியட்டும். பொதுவாகவே 12 லக்னங்கள் ராசி இருப்பதைப் போல 12 லக்னங்கள் உண்டு. இந்த 12 லக்னங்களே மேச லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்திலே சிம்மத்திலே சூரியன் அமர்ந்திருந்தால் பித்ருவழி தோஷம். ரிஷப லக்னத்துக்கு கன்னியிலே சூரியன் இருந்தால் பித்ருவழி தோஷம். மிதுன லக்னத்துக்கு விருச்சகத்திலே, மிதுன லக்னத்துக்கு துலாமிலே சூரியன் இருந்தால் பித்ருவழி தோஷம், அங்கே சூரியன் நீச்சம். கடக லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் விருச்சக லக்னம் என்று சொல்லப்படுகிறது. 5லே சூரியன் இருந்தால் பித்ருவழி தோஷம். சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் வீடாக தனு வருகிறது. தனுசிலே சூரியன் இருந்தால் தோஷம். கன்னியா லக்னத்துக்கு 5ஆம் இடம் மகரமாக வருகிறது. 5ஆம் இடத்திலே சூரியன் இருந்தால் பித்ருவழி தோஷம். துலா லக்னத்துக்கு 5ஆம் வீடாக கும்பம் வருகிறது. அங்கே சூரியன் இருந்தால் தோஷம். விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் இடமான மீனத்தில் சூரியன் இருந்தால் தோஷம். இப்படி பித்ருவழி தோஷங்கள் 12 லக்னத்துக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்பதெல்லாம் பொருட்டல்ல. 5லே சூரியன் இருந்தால் அந்த குடும்பம் அல்லலுற்று வாழும். திருமண தடையில் ஏற்படும். அது மட்டுமல்லாது குடும்பத்திலே கணவன் மனைவிட முன்னோர் பெரியவர்களுக்கு ஒற்றுமை இல்லாமல் போகும். யுத்த கிரகம் என்று சொல்வார்கள். 5 பஞ்சம ஸ்தானத்திலே சூரியன் இருப்பது உகந்த இடமல்ல. இது எதனால் ஏற்படுகிறது சொன்னால் பித்ருவழி தோஷங்கள் மனித வாழ்க்கையிலே செய்யக்கூடாத தவறுகள் 10. வட்டி கொடுத்து வாங்கக்கூடாது. பிறர் உயிரினங்களை வதைத்தால் தோஷம். காலஞ்சென்ற முன்னோர்களுக்கு சிராத்தம் தை அமாசை, ஆடி அமாசை, மாகாளி அமாசை இல்லை பிண்ட பிரதானம் செய்யாவிட்டால் தோஷம். பிண்ட பிரதானம் செய்யாவிட்டால் தோஷம். பிண்ட பிரதானம் செய்யாவிட்டால் தோஷம். தை அமாசை, ஆடி அமாசை, மாகாளி அமாசையில் காசி, ராமேஸ்வரம், புத்தகையா போன்ற பாவநாசம் சில இடங்களில் சென்று புண்ணிய ஸ்தலங்களில் சென்று பிண்ட பிரதானம் செய்யாவிட்டால் தோஷம். அந்த ஆன்மாக்கள் பிராணத்துக்கு அழிவில்லை, சரீரத்துக்கு அழிவு உண்டு. இந்த உடலுக்கு அழிவு உண்டு, இந்த பிராண காற்றுக்கு அழிவில்லை. அந்த காலஞ்சென்ற முன்னோர்களுக்கு பிண்ட பிரதானம் ஏதேனும் 3 அமாவாசையில் உண்டு. தை அமாவாசை தப்பியவருக்கு தை அமாவாசை, அசந்தவனுக்கு ஆடி அமாவாசை, மறந்தவனுக்கு மாகாளி அமாவாசை. இந்த மாதிரி அமாவாசை காலகட்டத்தில் காலஞ்சென்ற முன்னோர்களுக்கு பிண்ட பிரதானம் செய்தாக வேண்டும். ஏதேனும் ஒன்றில் செய்தால் கூட போதும்.
பங்காளி துரோகம், ஆசைகள், சொத்துக்கள், பங்கு வாங்கல் பிரிப்பதிலே துரோகம் விளைத்தால் பித்ருவழி தோஷம். நண்பரிடத்திலையும் பங்காளி இடத்திலையும் கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கு செய்தால் அது நம்பிக்கை துரோகம், அது ஒரு தோஷம். மனித குலம் அழிவதற்குண்டான தொழில்கள், தீய வகையான தொழில்கள் செய்தால் தோஷம். இப்படி 7 வகையான தோஷத்தை நீங்கள் பார்த்தீர்கள். இன்னும் 3 இருக்குது. இது பொதுமக்கள் வாயில் ஊடகத்தின் வழியாக, சிறு ஊடக வழியாக வருகிறதுனால அந்த 3ஐயும் சொல்ல இயலாது என்னால். இப்படி ஏதேனும் வந்தால் நம்பிக்கை துரோகம் செய்தால் பித்ருவழி தோஷங்களாய் முடியும். இந்த பித்ருவழி தோஷங்கள் நீங்குவதற்கு ராமேஸ்வரம் அல்லது பாபநாசம், தென்காசி பாபநாசம், காசி, புத்தகயா போன்ற பெரிய புண்ணிய ஸ்தலங்களிலே சென்று காலம் சென்ற முன்னோர்களுக்கு பிண்ட பிரதானம் செய்து அந்த பிண்டத்தினை கங்கையிலே கரைத்துவிட்டு சிரார்த்தத்தை முடித்துவிட்டு சிவனுடைய வழிபாடு எடுத்துக் கொள்வது நல்லது. பெரும்பாலான பித்ருவழி தோஷமுடைய ஜாதகங்கள் 95% விழுக்காடு உள்ள பித்ருவழி தோஷங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி பார்த்தமையானால் அவருடைய வீடு எந்த தேசத்தில், எந்த நாட்டில், எந்த இடத்துல வச்சாலும் பெரும்பாலான நபர்களுடைய வீடுகள் வசிக்கும் வசிப்பிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் வீடாக தான் இருக்கும். ஒன்று. இரண்டாவதாக அந்த வீட்டிலே சுவரிலே ஒயிட் வாஷ் என்று சொல்லக்கூடிய வெள்ளை அடித்திருப்பார்கள். அது பெயிண்டிங், அது நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வச்சுருக்கு. அது பித்ருவழி தோஷத்துடைய அடையாளங்களாகும் என்று கருதலாம். இந்த பித்ருவழி தோஷங்கள் நீங்கினால் அந்த வம்சங்களை பின்தொடராது. குறிப்பாக பித்ருவழி தோஷத்திலே இருப்பவர்களுக்கு ஜாதகத்திலே நல்ல மனிதனுடைய ஜாதகத்தில் அந்த பித்ருவழி தோஷங்கள் நிச்சயமான முறையில் காமிக்கும். இந்த இடத்துல கவனிக்கணும். ஒரு அண்ணன் தம்பிகள் 4 பேர், அக்கா தங்கச்சி 3 பேர் இருந்தாங்கன்னா ஒரு நல்லவனாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு ஜாதகத்தில் அவர் வந்திருக்க நபர், ஜாதகம் கேட்கக்கூடிய நபர் நல்லவனாக இருப்பார். அவருடைய அண்ணன் தம்பி பிள்ளைகளுடைய ஜாதகங்களில் அவங்க செய்யக்கூடிய தவறுகளும் இதில் எடுத்து காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மூதாதையர்கள் செய்த தவறுகளும் இதில் எடுத்து காட்டக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படுவது. இறை நம்பிக்கையோடு தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை காலத்தில் தர்ப்பணம் செய்துவிட்டு அந்த பட்சணங்களை எடுத்து காக்கைக்கு வச்சுட்டு அந்த பக்தி சிராத்தத்துடன் அந்த விரதத்தை மேற்கொண்டு, உபாசனம் என்கூடிய விரதத்தை மேற்கொண்டு வந்தவையானால் மிக அற்புதமான தன்மையில் வாழ்க்கையில் உங்களுடைய சந்ததிகளுக்கு மிகப்பெரிய வளமான நலமான வாழ்க்கை உண்டு என்பது தருணத்தில் தெரிய காரணப்பட்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து பதிவிலை பாருங்கள். வாழ்க வளமுடன்.